கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை பிரதான இடம் பெற்றிருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றும் கர்த்தருடைய வசனம் நமக்கு உபதேசிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய கடமைகளை நிறைவேற்ற தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தும். கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம் செவியை சாய்த்து கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் ஐக்கியமாய் இருக்கும்போது அவை நமக்கு கட்டளை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எந்தவித போராட்டங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு மெய்யான தீர்வை கொடுக்கும். சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும். அப்போது தேவனுடைய எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்தால், அவரது வழியில் நடந்தால் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஜெயம் பெற்ற தேவதாசர்கள் குறித்து நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதே சமயம் தேவ எச்சரிப்பை கேட்காமல் அவரது வார்த்தைக்கு செவி கொடாமல் போனவர்கள் அனுபவித்த சோதனைகள், வேதனைகள், அழிவையும் கூட நாம் வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவ வார்த்தைக்கு செவி கொடாமல் போன ஒரு ராஜாவை பற்றி 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை எழுதப்பட்டுள்ளதை பார்க்கலாம். யோசியா என்ற ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவற்றை செய்தவன், நல்ல சுபாவம் உள்ளவன். ஆனாலும் ஆவிக்குரிய உயிர்மீட்சியை உண்டு பண்ணினவன். தேவ ஆலயத்தில் ஆசாரிய ஊழியங்களையும் விரும்பி புதிய புதிய திட்டங்களை பண்ணினவன். ஆனாலும் தேவையில்லாமல் எகிப்தின் ராஜாவோடு, பார்வோன் நேக்கா என்பவரோடு யுத்தம் பண்ண போகிறான். எகிப்தின் ராஜா பார்வோன் நேக்கா யோசியாவிடம் யுத்தம் பண்ண வரவில்லை. கர்கேமிக்ஸ் பட்டணத்தின் மேல்தான் நான் யுத்தம் பண்ண வருகிறேன் என்று சொன்னான். பார்வோன் நேக்கா யோசியாவிற்கு தன் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் யோசியாவோடு யுத்தம் பண்ண வரவில்லை என்றும் கர்கேமிஸ் பட்டணம் மீதுதான் யுத்தம் பண்ண வருகிறேன் என்றும் கூறுங்கள் என்றான். யோசியா தன் இருதய கடினத்தின் நிமித்தம் நேக்காவிற்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் நேக்கா, தேவன் சொன்னார், தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உம்மை அழிக்காதபடிக்கும் அவருக்கு எதிரடையாக செல்வதை விட்டுவிடும் என்றார் என்று சொன்னான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேக்கா சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைக்கு செவி கொடாமலும் அவனோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி சென்றான். யுத்தம் பண்ண வந்தவர்கள் வேஷம் மாறி வந்த யோசியா மீது வீரர்கள் அம்பெய்தினார்கள். அவன் மரணமடைந்தான். இப்படிப்பட்ட நல்லாட்சி செய்தவன் கூட தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அழிவு ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் என்னதான் ஊழியம் செய்தாலும், என்னதான் பொருளாதாரம் செய்தாலும், என்னதான் நாம் ஜெபித்து ஜெயம் பெற்று கொண்டிருந்தாலும், நம்முடைய சுயம் என்ற சில காரியங்கள் பாதிக்கப்படும் பொழுது தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காவிட்டால் அநேக உபத்திரவத்தையும் அழிவையும் சந்திக்க நேரிடும். நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம், அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்போம், அவர் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோம். ஆமாம்.